ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ரவை உப்புமா இல்லைனா கிச்சடின்னு சொல்லலாம். கேரட், பீன்ஸ், ஆனியன், சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்து சேர்ந்தோம்னா உப்புமா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைச்சி தாளிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறுனதுன்னா நல்லா உதிரி உதிரி ஆயிரும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம இப்போ இந்த உப்புமாவை பரிமாறிக்கலாம். உப்புமா வச்சு தேங்காய் சட்னி வச்சாச்சு. சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு நம்ம நாட்டினோட இதை பார்க்கணும் இல்லைங்களா, அதனால் பார்த்துட்டே போயாச்சு. இன்றைக்கி தேங்காய் சட்னி, ரவா கிச்சடி. அதுக்கப்புறமா கொஞ்சம் பசி இல்லை, சரி என்ன பண்ணலான்ட்டு தேங்காயும் கேரட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் நம்ம வடிகட்டிட்டா சூப்பரான தேங்காய் பால் கேரட் மில்க், கோகோனட் மில்க் கேரட், பார்க்குறதுக்கு நல்லா பாதாம் கீர் மாதிரியே இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா அழுத்தி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். போதும் இந்தளவு. நல்லா ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதிலே லைட்டாக இனிப்பு இருக்கும், அப்படியே குடித்தாலும் பரவாயில்ல. இல்லை கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. ஸ்வீட் வேணும்னா இல்லைனா அப்படியே குடித்தாலும் குடிச்சிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லைனா நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். கேரட் தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக பாதாம் கீர் மழை வர மாதிரி இருக்குன்னு மரத்து மேலே ஏறி நடந்துகிட்ருக்கு. சரி தோகை விரிக்குன்னு பார்த்தா அது தோகை விரிக்கல பாருங்கள். என்னை பார்த்து பயந்துருச்சு போல். சரின்னு பார்த்துட்டு பயப்படுறேன். அது பறக்கிறதுக்கு ரெடி ஆகுது. அவ்வளோதான், பறந்துருச்சு பாருங்கள். அந்த சைடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே மேகம் பாருங்கள், அப்படியே மழை வர மாதிரி இருக்குங்களா. நல்ல கிளைமேட்டு. சரி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தால் காற்று, சரியான காற்று. காற்றடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துடுச்சுங்க. மழை தெரியுதுங்களா பாருங்கள். கொஞ்சம் நேரம்னாலும் நல்லா சொன்னோன்னா கீழே மழை துளி விழுந்தவுடனே எல்லாம் இழுத்துருச்சு. நல்லா மழை பெய்யுது. கொஞ்சம் நேரம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் படன்னு பெய்யுது பாருங்கள். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அங்கெல்லாம் தூறல் மாதிரி தெரியல, லைட்டாக தான் இருக்குது. இங்கே தெரியுது பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய வீடியோ இதாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க. வெயிலில் நிறைய தண்ணி குடிங்க. பாய்.